திரு பாலா, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டி, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனித்து போட்டி, இப்போ நிதிஷ்குமார் விலகி பாஜக பக்கமே சேர்ந்துட்டாரு. இவ்வளவு நடந்தும் இந்தியா கூட்டணி வெல்லும், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு திமுக எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்லை, நிச்சயமா இந்தியா கூட்டணி வெல்லும். அது எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மம்தா விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்புன்ற விஷயத்தில் மம்தா வந்து எங்களோட தான் இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே மாதிரி வந்து பஞ்சாப்ல வந்து அவர் பகவந்த் மன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மேலே என்ன கெஜ்ரிவாலோட கமெண்ட் அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கல. கெஜ்ரிவாலுக்கும் பாஜக எதிர்ப்புன்ற நிலைப்பாட்டில் அதுலேயும் வந்து உறுதியாக இருக்கார். அப்போ அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டணியை விட்டு விலகி அப்படின்ற போக கிடையாது. பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில் அவங்க எல்லாரும் எங்களோடையே தான் இருக்காங்க. இப்போ நிதிஷ்குமார் போயிருக்கிறார் அப்படிங்கிறது திமுக வந்து கருத்து சொல்றது, காங்கிரஸ் கருத்து சொல்றதுன்னு இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் கருத்து சொல்றதை விட பாஜகவோட மேற்கு வங்க முன்னாள் தலைவர், இப்போ வந்து பாஜகவோட எம்பி திலீப் கோஷ்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரால் வந்து ஒரு காமெடி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை மாற்றி மாற்றி எடுத்திருக்கிறாரு. அவருடைய நம்பகத்தன்மைங்கிறது நிச்சயமா வந்து கேள்விக்குறிதான் அப்படின்ற கருத்து எடுத்துப்பீங்களா, இல்ல மோடியினுடைய வரவேற்பு பாராட்டு எடுத்துப்பீங்களா? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நாங்க வந்து சொல்றோம் ஏன் அப்படின்னா, நிதிஷ்குமார் வந்து அவருடைய தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப 20 ஆண்டா 2005 இருந்து முதல்வர் ஆனப்பையும் சரி, அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஜனதா தளத்துல இருந்து விலகி சமதா கட்சி தொடங்கி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்து விலகினப்பையும் சரி, அவருடைய நிலைப்பாடுங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ 9வது முறையா வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறார். அது எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து கூட்டணி மாறி மாறி எடுக்கிறார். சோ லாலு பிரசாத் யாதவ் மாதிரி ஒரு உறுதியான கொள்கையோட பாஜகவை எதிர்க்கணும் அல்லது பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்றதுலயோ, இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா வரணும் அப்படின்றதுல ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரியான, அவரோட சிராக் பாஸ்வான் மாதிரி ஆட்களை சேர்க்கணும் அப்படின்ற இடத்துலயோ அப்படி வந்து நிதிஷ்குமார் முடிவு எடுக்க மாட்டார். நிதிஷ்குமார் எப்படி முடிவு எடுப்பார்னா, எதிராளியை பொறுத்து தான் வந்து அவர் வந்து முடிவு எடுப்பார். இப்படி ஒரு பச்சோந்தி மாதிரி மாறக்கூடிய ஒருத்தரையா நீங்க திருவாரூர்ல கலைஞர் கோட்டத்தை திறக்கிறதுக்கு கூப்பிட்டீங்க, இந்தியா கூட்டணி முதல் கூட்ட பாட்னால அவர் வீட்டுல நடக்கிறதுக்கு போனீங்க, அவர் மேல இவ்வளவு புகார் சொல்றீங்க, ஆனாலும் அவரை வந்து இல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிதிஷ்குமார், லாலு, அவர் முலாயம் சிங், இவங்க எல்லாருமே ஜெயபிரகாஷ் நாராயணன் வழியில வந்தவங்க. அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குன்ற அடிப்படையில தான் இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது. பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து கூட்டணி ஒருங்கிணைப்ப நம்ம வந்து அந்த கூட்டணியில இவங்க இந்தந்த தலைவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அல்ல இவங்களுக்கு வேற ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு வச்சிருந்தாங்களே, அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, சிராக் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து ரயில்வே மினிஸ்டர் ஆகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஆனா நான் அவர் வந்து பார்த்தேன்னா, நான் இப்ப ஆட்சி அமைக்க வந்து அவர் ஆதரவு கொடுத்தாருன்னா முதல்வர் ஆயிருப்பேன். அப்ப என்ன அவர் வந்து ஆதரிக்கல, அதனால நிதிஷ்குமார் இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காரு. ஆனா அதே ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் கட்சியை பாஜக உடைச்சப்ப நான் வந்து பார்த்தேன்னா அவனுக்கு ஆதரவு கொடுப்பேன்ற நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா, பாஜக எதிர்ப்புங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம், பிரதானம். பாஜக எதிர்ப்புங்கிறது இந்தியாவோட வேலை வாய்ப்பு, இளைஞர்களோட வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, மதச்சார்பின்மை, அப்படி நிறைய விஷயம் இருக்கு. அப்படி அப்ப நிதிஷ்குமார் இன்னைக்கு அவர் மேல விமர்சனம் வைக்கிறீங்க, அதை கடந்து நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு முகம் வெளியே போயிருச்சு. ஏற்கனவே கெஜ்ரிவாலோ இல்ல மம்தா பானர்ஜியோ பகவந்த் மானோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப நீங்க மோடியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் தனித்தனியா நின்று, ஆனாலும் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றதே ஒரு முரண். மக்கள் கிட்ட எப்படி நீங்க நம்பிக்கை பெறுவீங்க? அதுல முரண் கிடையாது. ஏன்னா நான் பாஜக எதிர்ப்பு புள்ளியில மம்தா உலகல, அரவிந்த் கெஜ்ரிவால் எளிமையா கேக்குறேன், நான் எளிமையா எல்லாரும் தனித்தனியா நிப்பீங்க, அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணி? இல்ல, இந்தியா கூட்டணிங்கிறது கூட்டணி இருக்கதான் செய்யுது. ஆனா தனித்தனியா போட்டி இல்ல, தனித்தனியா போட்டிடலாம். அந்தந்த மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியா இருக்கு. ஏன்னா மாநில கட்சிகள் எங்கெல்லாம் வலுவா இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் வலுவா இருக்கக்கூடிய மாநிலங்களா இருக்கோ அங்க வந்து அதன் அடிப்படையில் வந்து அவங்க போட்டியிடுவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இருக்கு. தேர்தலுக்கு பிறகுனா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். மேடையில ஒண்ணா கையை தூக்கி நிப்போம், பாஜகவை வீழ்த்துவோம், தேர்தல் களத்துல ஆனா தனித்தனியா நிப்போங்கிறது வந்து ஒரு லாஜிக். அப்படியெல்லாம் இல்லையே. இங்க ஏன் வந்து அதை டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? இப்ப கூட்டணி அப்படின்னா ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது இந்தந்த இடத்துல நாங்க சேர்ந்து போட்டிடுவோம் அப்படின்றத ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம். இப்ப நாங்க இங்க போட்டிடுறோம்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே. இப்ப அதே இது மேற்கு வங்கத்துல அவங்களுக்கான ஒரு நெருக்கடி இருக்கும். மம்தா பானர்ஜி அவங்களுக்கு, இப்ப கேரளால வந்து அந்த நெருக்கடி இருக்கும். அதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா,
அதுக்கு வந்து நாட்டின் நலன் கருதி தான் அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இங்க கூட்டணியில மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற மைய புள்ளியில எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. நிதிஷ் அவர் எடுத்த முடிவுக்காக நிச்சயமா வருத்தப்படுவார். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திருமதி சசிரேகா, வடக்கே உடைந்தது போல தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணி உடையும், அது ஒரு நெல்லிக்காய் முட்டை. எந்த அடிப்படையில் திரு ஜெயக்குமார் அப்படி சொல்றாரு? இவ்வளோ நேரம் நீங்கள் விவாதித்த விஷயங்களை அடிப்படையில் தான் சமீபத்தில் தான் நேற்று நடந்த இந்த நிதிஷ்குமாரனுடைய விலகல் இது போன்ற விஷயங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணின்றது வந்து மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும், அது காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாது அப்படின்ற பேரறிஞர் அண்ணாவின் வாசகங்களுக்கு ஏற்ப இந்த கூட்டணியோடைய அந்த சித்து விளையாட்டுக்கள்லாம் நீங்கள் ஒரு வருஷமாக நீங்களே இப்போ சொன்ன மாதிரி போன வருஷம் ஜூன் 3 தான் நீங்கள் பட்னாவில் முதல் கூட்டம் அந்த புள்ளி கூட்டணியில் போய் சேர்ந்தீங்க. வாரமாக வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து விட்டன. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து பாஜக எதிர்ப்பு தான் எங்களுடைய நிலைப்பாடு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாஜக எதிர்ப்பு நம்ம கேள்வியே அதுதான் நிலைப்பாடு. ஆனா எல்லாரும் இணைஞ்சிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. அதுல உங்களால வந்து ஒரு 10 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. இன்னைக்கு அந்த கூட்டணியோட நிலைமையை பாத்தீங்கன்னா வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்ற நிலைமையில நீங்க தனிச்சு பாட வேண்டிய சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கீங்க. காங்கிரஸும் இங்க இருக்கக்கூடிய திமுகவை தவிர வேற யார் பிரதானமாக பாட்னால அவங்க கூட்டும் போது நீங்க பாஜக கூட்டணியில தானே இருந்தீங்க. அப்ப பாஜகவோட மீண்டும் மோடி வேண்டும் மோடி நீங்க பேசலையா? இல்ல ஸ்லோகன்லாம் நாங்க ஒண்ணாங்க அது சொல்லியாச்சு. நீங்க அண்ணாமலை பாத யாத்திரை தொடங்கி வைத்த திரு ஆர்.வி. உதயகுமார் என்னென்ன பேசினாரு உங்களுக்கு நினைவு இருக்கா? அது எப்போது இல்ல பல மாதங்கள் இருக்கும்போது இல்ல கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. பாட்னால இவங்க எல்லாம் முதல் முறையா ஒண்ணு கூடும் போது நீங்க பாஜக கூட்டணியில இருந்தீங்க. அப்ப வேண்டும் மோடி மீண்டும் மோடி, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி, இந்தியாவின் இரும்பு மனிதர் பிரதமர் மோடின்னு பேசலையா நீங்க? இப்ப வரைக்கும் அவங்க நிலைப்பாடு அதுல மாற்றமே அவங்க முடிச்சிட்டோம். எங்க கூட்டணிக்கும் சேர்த்து அவரே பேசுறாருன்னு எனக்கு தெரியல. தேவையில்லைன்ற நான் இப்போ நீங்க எப்ப சொல்றீங்க தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற இன்னொரு ஒரு சில வாரங்கள் இல்ல ஒரு வாரம் கூட இருக்கலாம் மேக்சிமம் கிட்டத்தட்ட. இந்த நேரத்துல நீங்க இந்தியா கூட்டணி சொன்னது என்ன? அவர்களை எதிர்க்கிறோம் சரியில்லை, நாடு முழுவதும் ஒன்று சேர்ந்து விட்டதுன்றது ஒரு பக்கம். ஆனா நாங்க அந்த மாதிரியான பெரிய டயலாக் எல்லாம் எதுவும் விட்டுட்டு இல்லையே. இப்ப நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு தேவையில்லை. இப்ப எங்களுடைய கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கு பாத்தீங்கன்னா ஜானன் ஜெயக்குமார் வாயிலாக, இனி எங்களுக்கு வந்து 26 உட்பட எந்த காலத்துல கூட்டணி கிடையாது, சட்டமன்ற தேர்தலையும் கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பர்டிகுலரான்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்துல எழுத்து கேட்டா கூட பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்றது தெளிவா சொல்லிட்டோம். அதுக்கான காரணங்களையும் நாங்க சொல்லிட்டோம். இதை அண்ணா ஆரம்பித்த இயக்கத்தை கபலீகரம் செய்த கோபாலபுரம் குடும்பம், நீங்க அண்ணா அரசியல் விமர்சனம் வைங்க. பேச தெரியல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். எடப்பாடி அதிமுக ஆக்கிரமித்தார் சொன்னா எடப்பாடி ஆக்கிரமித்தார், எடப்பாடி அதிமுக ஆக்கிரமித்தார் கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியுமா கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனாருன்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனாரு? ஜெயலலிதா அம்மையார் எப்படி மறைஞ்சு போனாங்க? இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களால பதில் சொல்ல முடியுமா? இவங்க இது ரெண்டுக்கு பதில் சொல்லிட்டதுக்கு அப்புறம் பேசட்டும். உங்க கேள்வி சொல்றீங்க. இல்ல தம்பி தமிழரசன் பதில் சொல்லணுமா இவருக்கு பதில் சொல்லணுமா? அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை அதை தாண்டி இதையே தாங்கிக்க முடியலன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த வார்த்தை சரியில்லை. விவாதத்துக்குள்ள வாங்க. நீங்க இதுக்குள்ள நில்லுங்க. நான் பாயிண்ட் சொல்றேன், நீங்க பாயிண்ட் சொல்லுங்க. வேற மார்க்கெட்ல இருந்து கிளம்பி வந்த மாதிரி சொல்லுங்க. இது நான் இல்ல என்ன மார்க்கெட்னா கொச்சையா இருந்தா சத்தம் மார்க்கெட்ல உழைப்பாளி வந்து மார்க்கெட்ல இருப்பான். திரும்ப மறுபடியும் அவங்களுக்கு சொல்றேன், மார்க்கெட்ல இருந்து வர்றது பிரச்சனை கிடையாது, அடிமையா தான் இருக்க கூடாது.